ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் கிரேவி தாங்க. ரொம்ப ஈஸியாகவே செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். 2 பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினோன்னே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுறலாம். இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 1/2 kg போல் சிக்கன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி வதங்கினோன்னே இது கூட சேர்த்துடலாம். சிக்கனை இதிலே நல்லா வதக்கிடலாம். இது மாதிரி லைட்டாக வதங்கினோன்னே மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் போல் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கிண்டி விட்டுறலாம். சிக்கன் கிரேவி எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இந்த மாதிரி சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட்டோன்னே ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் அளவு மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த ஹை ஃப்ளேமில் வச்சோன்னே தண்ணி நல்லா வற்ற ஆரம்பிச்சிடும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், நம்ம சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.